ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 2 நாளா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியேஷன் தான் பார்த்துருக்கோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சரியா. ஸோ இது நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிறாங்க. ஸோ இது சொன்னால் நம்ம பார்த்துக்கிறோம். சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1 + y² dx + x - tan inverse of y dx = 0 அப்படி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு லீனியர் டிஃபரன்ஷியேஷன் தான் எப்படி இருக்கும் மாடல் அப்படின்னா dy/dx அப்படின்ற மாடலில் இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி மாடலுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா. ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுங்க ஓகேவா. ஸோ எழுதிட்டு இப்போ இந்த போர்ஷனை 1 + y² dx வச்சுக்கிட்டீங்க. இது இந்த சைடு கொண்டு வருது சரியா. அப்போ இந்த சைடு அது வரும்போது என்ன ஆயிடுதுன்னா x - tan y × dy அப்படின்றத இந்த சைடு கொண்டு வருது ஓகேவா. ஸோ அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் உங்களோட வேரியபிள் சப்போர்ட் மாதிரி பண்ணுவோம்ல. நம்மளுக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த dy-யை டிஃபரன்ஷியேஷனை ஒரு சைடில் கொண்டு வந்துங்க. இந்த 1 + y² இந்த சைடு கொண்டு வருது டிவைட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா dx / dy இந்த tan inverse y / 1 + y². இந்த வேல்யூல நீங்க டிவைடர்ல போட்டு அதனால இதுக்கு தனியா ஒரு டிவைடர் பண்ணிக்கிறீங்க -x / 1 + y² அப்படி பண்ணுங்க. நம்ம dy/dx மாடல்ல தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஆனா இப்போ இந்த மாடல் எப்படி இருக்கு அப்படின்னா dx/dy மாடல். அப்போ ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா dx/dy + px q சரியா. அங்க எப்படி பார்த்தோம் யூசுவலா இந்த ஃபார்முலா என்னது dy/dx + py q இருந்தது. இங்க y இருந்தா இங்க y இருந்தது. இங்க tan x இருந்ததால இங்க x q அவ்வளவுதான். ஸோ அதனால நம்ம இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம இருக்கிறது இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணிடுவோம் நம்ம இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது வாட் இஸ் த p வால்யூ என்னன்னா 1/1 + y². வாட் இஸ் த q tan inverse of y / 1 + y². ரைட்டா. ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் integral of p dx. ஸோ integral of p dx = what integral of 1/1 + y². சரியா. ஸோ இது இன்டகிரேஷன் பண்ணோம்னா என்ன ஆக்சுவலி இங்க integral of p dx இல்ல p dy. சொல்யூஷன் எப்படி ஆகும்னா y e பவர் பதிலா இங்க என்னவா மாறிடும்னா x e பவர் integral of p dy is equal to integral of e power integral of p dy q into dy plus c அப்படி மாறிடும். x இருக்கிறதுல y ஆ ஃபார்முலா மாறிடும். அதனால தான் இங்க integral of p dy பண்ணுவோம் சரியா. ஸோ அப்போ 1/1 + y² into dy இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 + x². integral of 1/1 + x² என்னது ஃபார்முலா tan inverse of y சரியா. என்னது tan inverse of y. அப்ப நம்ம என்ன பண்றோம் அடுத்து இந்த ஃபார்முலால போய் போடுறோம். அப்ப x அப்படியே வெச்சுக்கோங்க. இங்க tan inverse of y ஆயிடும். is equal to integral of இதுக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் tan inverse of y. அப்புறம் q க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க tan inverse of y e பவர்ல இருந்து நம்ம போடலையோ சாரி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா integral of p dx கண்டுபிடிச்சேன். e பவர் integral of p dx. அப்ப e பவர் tan inverse y அப்படினா சரியா. இப்போ இது x e பவர் tan inverse y அதுக்கப்புறம் என்ன இருக்கு is equal to integral of e power tan inverse y q என்ன இருக்கு tan inverse y divided by 1 + y² into dy. அப்புறம் c நம்ம இன்டகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் போடுது சரியா. இப்போ அதனால பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாமே என்ன இருக்கு e பவர் tan inverse ஒரே சேமா வரும்போது இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணணும். நேரடியா இன்டகிரேட் பண்ண நம்ம ஃபார்முலா இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் ரிப்பீட்டேஷன் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி பண்ணா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா tan inverse of y அப்படிங்கிறதுல நான் t ன்னு பேர் கொடுக்குறேன். t is equal to tan inverse. அப்ப dt is equal to என்ன ஆயிடும் 1/1 + y². இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது 1/1 + y². ஓகே. அப்ப இந்த வேல்யூ இத அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன மாறிடும்னா x நமக்கு இப்போ இத சால்வ் பண்றது தான் மேட்டர். அதனால இன்னொன்னு மட்டும் மாறும். இங்க மட்டும் மாற்றோம்னா integral of the e power tan inverse y க்கு என்ன பண்ணுவீங்க t ன்னு மாறும். அப்ப e power t அதுக்கு இது என்ன பண்ணுவீங்க t ஓகேவா. இதுதானே அப்புறம் இந்த 1/1 + y²
dt ன்னு போட போறோம். சரியா? உங்களுக்கு பதிலா நீங்க என்ன போட போறீங்க? dt போட போறீங்க. அப்போ dt அப்படி கிடைக்கும். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் நம்மகிட்ட என்ன இருக்கு? இன்டெகிரல் ஆஃப் t e power t dt அப்படி மாதிரி இருக்கு. இது என்ன மாடல் இருக்கு அப்படின்னா integral of u dv மாடல். integral of u dv என்ன பண்ணுவீங்க? u v minus integral of v du இந்த மாதிரி போடலாமா? அப்போ இதுல நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா u க்கு பதிலா t வெச்சுக்கோங்க, v க்கு பதிலா e power t. அப்ப u v minus integral of v க்கு இருக்கிறது என்ன இருக்கு? t. இது u இது v அப்படி கன்சிடர். அப்ப e power t dt. அப்போ this implies t e power t. இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு e power t போனா e power t தான் plus c. சரியா? இப்போ ரெண்டுலயுமே e power t இருக்கு, வெளியில எடுத்துங்க. அப்ப t minus 1 plus c. ரைட்டா? இப்போ நம்ம நேரடியா சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிருங்க. t இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்யூஷன் வரும்போது நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இப்போ tan இன்வெர்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? x e power tan inverse y is equal to இதெல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஸோ t மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். அப்ப e power tan inverse y bracketல tan inverse y minus 1 plus c.